வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. மாமா, இங்க சாரதா பெண்கள் முதியோர் இல்லம் என்று ஒன்று இருக்கிறது. ஈஸ்வரி என்பவர்தான் அதை நிர்வகித்து வருகிறார். ஒருமுறை எங்கள் சேனலின் நேர்முக காணலுக்காக அவரை சந்தித்து பேச சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் பேட்டி முடிந்து பொதுவாக பேசிக் கொண்டிருந்த பொழுது இல்லத்திற்கு வந்திருக்கும் பிரச்சனையை பற்றி கூறினார் அவர். எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு அரசியல் புள்ளி வெளிநாட்டவரிடமிருந்து இல்லத்திற்கு வரும் நன்கொடைகள் குறித்து கேள்விப்பட்டு அப்பணத்தை தனக்கு லாபகமாக மாற்ற முயற்சிக்கிறாராம். வம்படியாக ஆசிரமத்திற்குள் நுழைந்து நிர்வாகத்திற்கு வரும் காசோலைகளை எல்லாம் பணமாக மாற்றிக் கொடுக்க சொல்லி அள்ளி சென்று விடுகிறாராம். அதை தடுக்க ஈஸ்வரி அம்மா எவ்வளவோ போராடுகிறார். போலீசார் கூட அவருக்கு பயந்து இவர்களுக்கு உதவ மறுக்கிறார்கள் போலிருக்கிறது. இதில் நிர்வாகத்தை வேறு சட்டபூர்வமாக அவரின் கட்டுப்பாட்டிற்கு முழுவதுமாக மாற்றும் வேலைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கவலை தெரிவித்தார்கள். அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அங்கிருக்கும் முதியவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியதாகிவிடும். 50 வயதிலிருந்து 80 வயது வரை உள்ள முதியவர்கள் கிட்டத்தட்ட 100 பேர் அங்கே இருக்கிறார்கள். அந்த சுயநலவாதியின் கையில் இல்லம் சென்றுவிட்டால் பிறகு அவர்களை எல்லாம் யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே பெற்ற பிள்ளைகள் தங்களை ஒதுக்கிவிட்டனரே என ஆதரவு தேடி வந்திருப்பவர்களின் கடைசி காலத்தை இன்னமும் அது கொடுமையாக மாற்றிவிடும் என்று வருந்தினாள் மிருணாளினி. அவள் சொல்வதையெல்லாம் அடப்பாவீங்களா என அதிர்ச்சியுடன் கேட்டிருந்தார் தமிழ்ச்செல்வி. மருமகள் எங்கே சுற்றி வருகிறாள் என்று புகழேந்திக்கு புரிந்ததன் அடையாளமாக அவர் முகத்தில் ஒரு புன்முறுவல் பூத்தது. அதனாலதான் எனக்கு இந்த யோசனை தோணுச்சு என தயங்கியவளை யோசனையாய் பார்த்து, என்னம்மா என்று செல்விதான் கேட்டார். புகழேந்தி எதுவும் பேசவில்லை. அது அத்தை, மாமா, அந்த ஆசிரமத்தை பொறுப்ப எடுத்துக்கிட்டா அங்க இருக்கவங்களையும் காப்பாத்திடலாம். இவருக்கும் பிடிச்சமான ஒரு வேலைய செய்ய திருப்தி தோணும்ல. அப்போ அங்குள்ள நிர்வாகத்தை கவனிச்சுட்டாலே போதும். இவரோட கட்டுப்பாட்டுல இல்ல இருக்குன்ற தெரிஞ்சா அந்த ஆளு தொந்தரவு கொடுக்க யோசிப்பாருல என்றவாறு மாமனாரின் பதிலை எதிர்பார்த்து அவர் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள். ஆனா மிரு, உன் மாமா கொஞ்சம் சாதுவாச்சே. அந்த அராஜக மனுஷன்ட்ட இவர் பேச்சு எடுபடுமா? ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா? மாமியாரின் பேச்சில் லேசாய் புன்னகைத்துக் கொண்டவள், அப்படி எதுவும் ஆகாதத்த. மாமா சாதுனாலும் அவர் பிள்ளை அப்படி இல்லையே. மெத்தவும் அராஜக பிடிச்சவன் தான். அதுக்காகவாவது அந்த ஆள் இவர்கிட்ட சமரசமா தான் போவான், வேற வழியே இல்ல என்றவள் புகழேந்தியிடம் திரும்பி, மாமா, இதை நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்கூடாது. மெத்து நம்ம சொல் கேட்டு நேர்வழியில போக மறுத்தா உன் பேரு சொல்லி நாங்க இப்படித்தான் செய்வோன்னு பதிலா அவனை ஒரு புடி புடிச்சு நாம இது மாதிரி ஏதாவது குடைச்சல் கொடுக்கலாம்ல என்க அவர் வாய்விட்டே நகைக்க ஆரம்பித்து விட்டார். தமிழ், உன் மருமகளை சும்மா சொல்லக்கூடாது. உன்னுடைய அடாவடி மகனுக்கு ஏத்த சரியான சரவடி இவதான் என்று மேலும் சிரித்தவர் கண்களில் வழிந்த நீரை தன்மேல் துண்டால் துடைத்துக் கொண்டார். செல்வியின் முகமும் மலர்ந்திருக்க, மாமா, நான் எதுவும் உங்களை கட்டாயப்படுத்துறதா என வேகமாக பேசியவளை தடுத்தவர், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் மருமக பேர பிள்ளைங்கன்னு குடும்பமா இருக்க ஆசைதான். அவன் போற வழி பிடிக்காம தான் ஒதுங்கி இருக்க நினைச்சேன் என்றார் லேசான பெருமூச்சுடன். அவனை அப்படி தனியா விடுறது சரி வராது மாமா. அவன் எந்த அளவுக்கு பிடிவாத காரணம் அதே அளவுக்கு ரொம்பவும் பாசக்காரன கூட. அவனை சுத்தியுள்ள நாம எல்லாரும் ஒரே வழியில போறப்போ ஏதோ ஒரு புள்ளியில நிச்சயம் அவனுடைய மனசு சஞ்சலம் அடையும். அப்போ கொஞ்சம் தீவிரமா பேசினா அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்ற மருமகளை மெச்சுதலாக பார்த்த பெரியவர்கள், சரி, உங்க வரவேற்பு முடிஞ்சதும் ஊருக்கு போய் மேற்பார்வையிடவும் நிலத்தை குத்தகைக்கு விடவும் நம்பிக்கையான ஆட்களா பார்த்து ஏற்பாடு செஞ்சுட்டு நாங்க வர்றோம் என்றார் புகழேந்தி புன்னகையுடன். இவள் மகிழ்ச்சியுடன் தலையசைக்க தமிழ் செல்வியின் முகத்திலும் பெரும் நிறைவு தோன்றியது. மிருத்யுஞ்சயன் இரவு 9 மணிக்குத்தான் வீடு வந்தான். ட்ரெஸ் மாத்தி பரியாமித்தோ, டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லும் மனைவியிடம் ஏதோ ஒரு சிந்தனையில் என்று முனகியபடி மாடி ஏறி சென்றான் அவன். லேசான பெருமூச்சோடு உணவு தட்டுக்களை எடுத்து வைத்து அவனுக்காக காத்திருந்தாள் மிருணா. அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா என்றவாறு அவளுக்கு அருகில் உள்ள நாற்காலியை நகர்த்தி அமரும் கணவனை பார்த்தவள், 8 மணிக்கு. மாமா டைமுக்கு சாப்பிடுவாராமே என்றபடி அவன் தட்டில் இட்லியை எடுத்து வைத்தாள். ஆமா. ஏய், நீனும் சாப்பிடலையா? உன்னை யார் எனக்காக வெயிட் பண்ண சொன்னது? நீ என்ன இன்னும் திருவள்ளுவர் காலத்து வாசுகியா என அவள் தட்டை பார்த்து வேகமாக ஆட்சேபம் தெரிவிப்பவனை குறுக்கே கை நீட்டி தடுத்து ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தாள் மிருணாளினி. என்ன
என்னென்ன புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு காத்திருக்கும் பதிவிரதான் நினைச்சியா நீ? அவள் முறைப்பை அலட்சியம் செய்து, பின்ன அப்படி இல்லையா என்று சாவகாசமாக இட்லியை மென்றபடி கேட்பவனை கண்டு வாய்விட்டு சிரித்து விட்டாள் இவள். கொழுப்புடா உனக்கு என்று அவன் தோளில் ஒரு அடி வைத்தவள், தோரைக்கு இப்படியெல்லாம் வேற என்ன இருக்கோ, இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லையே என்று கண்களை இடுக்கி அவனை கூர்ந்து பார்த்தாள். அவன் எதுவும் சொல்லாமல் மென் சிரிப்புடன் உணவருந்த தன் நாற்காலியை இன்னமும் நகர்த்தி அவனை ஒட்டி போட்டவள் அவன் தோள் வளைவில் சாய்ந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். நீ தனியா வந்து சாப்பிடுவே, உனக்கு கம்பெனி தரணும்னு தான் காத்துட்டு இருந்தேன். சரி, முதல்ல நான் வந்து நேரா உட்காந்து சாப்பிடு. ஏ, நான் இப்படிதான் சாப்பிடுவேன் என்று பிடிவாதம் செய்தவளின் காதை பிடித்து திருகியவன், சாப்பிடும் போது என்னடி கொஞ்சலு, எல்லா ரூமுக்கு போய் பாத்துக்கலாம், பொறையேறிடுண்டி, நல்லா உட்காரு என்று அதட்டி அவளை நேராக அமரச் செய்தான். உதட்டை சுழித்துக் கொண்டவள் அடுத்து தன் உணவில் கவனமானாள். மனிதன் ஒரு மூலையில் அவனின் அரசியலும் தொழிலும் எப்பொழுதும் அரித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் மீறி அவன் முகம் கண்டு தான் காதலில் கசிந்து உருகுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்திருந்தவன் மனைவியின் வருகை உணர்ந்து திரும்பி பார்க்க அவளோ தன்னுடைய மடிக்கண்ணியுடன் அரை சோஃபாவில் தஞ்சமடைந்தாள். ஏ மின்னு, இங்க வா, எனக்கு வேலை இருக்கு என்றாள் அவள் அவனிடம் திரும்பாமல். மின்னோ என்றவனின் அதட்டல் எல்லாம் அவளிடம் செல்லுபடியாகவில்லை. இவள என்று பல்லை கடித்தபடி எழுந்து அவளிடம் வேகமாக சென்றான். வரவியா மாட்டியா? மெரினாவின் தலை விரைந்து மறுத்தாட்ட பட்டென்று அவளுடைய லேப்டாப்பை பிடுங்கினான் அவன். மித்து என்றவள் முறைக்க, எழுந்து வாடி என்றவள் கைப்பிடித்து இழுத்து பிடிவாதமாக நின்றான். ஏ, உனக்கு மட்டும்தான் வேலை இருந்து ராத்திரி நேரத்துல வெளியே அலைவியா? எனக்கு தான் அடுத்த வாரம் நான் நடத்த போற நிகழ்ச்சிக்கு பொறுமையா ஸ்கிரிப்ட் தயாரிக்கணும் என்றாள் அசட்டையாக. வேற வழி இல்லாம மத்தவங்களோட நேரத்தை அனுசரிச்சு நான் வெளியே போயிட்டு வர்றதுக்கும் நான் இல்லாத நேரம் நீ ஒருத்தி மட்டுமே பார்த்து முடிக்க வேண்டிய வேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னோட இப்படித்தான் எல்லாத்துலயும் போட்டி போடணும்னு நீ நினைச்சிட்டு இருந்தா உன் ஆசையை நான் கெடுக்க விரும்பல என்று அவள் கையை விட்டுவிட்டு அமைதியாக விலகிச் சென்றான். மெருதன் விலகவும் தான் தன்னுடைய தவறு புரிந்தது மெரினாவிற்கு. அன்றைக்கு போலவே நேற்றைய இரவும் அதிகாலையில் தாமதமாக அவன் வீடு திரும்பியது அவளை மெலிதாக கோபமடை செய்திருந்தது. காலையில் 8 மணிக்கு மேல் எழும்பியவன் கட்சி மேலிடம் அழைக்கவும் அவசரமாக உடனே கிளம்பியும் சென்று விட்டான். அதுவேறு அவளுக்கு ஒருபுறம் மன உளைச்சலை கொடுத்திருக்க, ஏதோ மாமனார் மாமியாரிடம் பேசி அவர்களை தனக்கு இசைவாக சம்மதிக்க வைத்திருந்ததில் கொஞ்சம் கோபம் மட்டுப்படவும் உணவு வேலை ஒழுங்காக நடந்தது. திரும்பவும் பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்து தன் கைபேசியில் மூழ்கி போனவனை கோபமாக பார்த்தவள், இடியட் என்று வாய்க்குள் முணுமுணுத்து, பொண்டாட்டி சண்டை போட்டா ஏதாவது கொஞ்சம் சமாதானப்படுத்துவோன்னு இல்லாம உன் ஆசை அதுனா அப்படியே இருன்னு சொல்லிட்டு போயிட்டானே என்று உள்ளூர குமைந்தபடி, டேய் மிருகம் என கத்தினாள் மெரு. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவனை அலட்சியமாக பார்த்தாள் அவள். பள்ளியில் படித்திருக்கும் பொழுது அவனை வெறுப்பேட்டு என்று அவ்வப்பொழுது அந்த பெயரை கூறி அழைப்பாள் பெண். நெடை திமிரா என்றான் பையன் முறைத்தபடி. ஆமா, அதுவும் இல்லாம உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா? சரி, அதை விடு, என்னை வந்து தூக்கிட்டு போ என்று அதிகாரமாக உத்தரவிட்டாள். எதுக்கு அங்கேரு என வெடுக்கென்று அவன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இவள் உதடுகளில் புன்னகை. இப்போ நீயா வந்து என்ன தூக்கிட்டு போலனா அப்புறம் மீடியாவை கூட்டு உன்னை பத்தின ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிடுவேன் என்று அவனை பயங்கரமாக மிரட்டினாள். அப்படியா என ஏளனமாக உதட்டை வளைத்தவனோ, சொல்லிக்கோ என்றான் மிதப்பாக. இதோ உடனே சொல்றேன் என தன் அலைபேசியை கையில் எடுத்தவள், 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எம்எல்ஏ மிருத்யுஞ்சயன் தன்னுடன் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த தனது பள்ளி தாளாளரின் மகளை நாள் தவறாமல் காலை மதியம் மாலை என 3 வேளையும் ஏதோ 3 வேளை உணவு உண்பதைப் போல ரொம்பவும் தீவிரமாக சைட்டடித்துக் கொண்டிருந்தார் என்கிற பரபரப்பு தகவலை உடனே மீடியாவிற்கு கொடுக்க போகிறேன் என்றதும் மிருதனுக்கு அடக்க மாட்டாமல் சிரிப்பு பொங்கியது. ஹே லூசு, அவளுக்கு இப்போ திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்களாடி என்று நகைத்தபடி இயல்பாக வந்து அவள் அருகில் அமர்ந்தான். மெரினாவோ கண்களை உருட்டி கணவனை உறுத்து விழித்தாள். என்ன என்று நெற்றியை சுருக்கினான் அவன். அவளை பத்தின தகவல் எல்லாம் விரல் நுனில வச்சிருக்க போல இருக்கு. மேலும் விரிந்த புன்னகையுடன், ஆமா, என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல நான் சைட் அடிச்ச பொண்ணு இல்லையா என்று கீழுதட்டை கடித்து கல்மிஷமாக கண்ணடிக்க வேறு செய்யவும் மனைவியின் முகம் கோபத்தில் ஜிவ்வென்று சிவந்து போனது.
தன்னை விட்டு வேகமாக விலகி எழ முயன்றவளை அப்படியே இழுத்து தன் மடியில் போட்டுக் கொண்டவன், போன வருஷம் நம்ம ஸ்கூல்ல நடந்த அலுமினிக்கு போயிருந்தேன். அப்போ அவளும் அங்க வந்திருந்தா, இல்லன்னா எனக்கு எப்படி தெரியும் என்றவாறு மனைவியின் கன்னத்தை மென்மையாக கடித்தான். அவளும் மேலும் தன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்க, இன்னும் என்னடி சொல்லும் என்று கேட்டு அவளின் தோளில் நாடியை அழுத்தினான். என பெரிதாக அழுத்தபடி திரும்பி அவன் தோளில் முகம் புதைத்தவள், நம்ம செட்டரை பாத்தியா? யார் யார் வந்திருந்தாங்க? என்னெல்லாம் யாராவது நினைவு வச்சு கேட்டாங்களா என்றாள் தழுதழுத்த குரலில் ஏக்கத்துடன். எல்லாரும் வரல, ஆனா உன்கிட்ட என்ன புறஞ்சொல்லி பயமுறுத்தி வச்சாளே, அவ முக்கியமா வந்திருந்தா என்று கண்களில் குறும்பு மின்ன உதட்டை மடித்து சிரித்தான் மிருதன். வேகமாக நிமிர்ந்தவள், ஹே, மலர் வந்திருந்தாளா? காட், எப்படா இருக்கா? என்னை பத்தி உன்கிட்ட ஏதாவது கேட்டாளா என்றாள் ஆர்வமாக. கேட்காம இருப்பாளா? உங்க 2 பேரையும் பிரிக்க நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் என ரொம்பவே அழுத்து கொண்டவனை சட்டென்று பாய்ந்து கடித்தவள், அவளை எப்படி எல்லாம் பயக்காட்டின நீ என்று முறைத்தாள். அந்நாட்களின் நினைவில் விழுந்து விழுந்து சிரித்தவன், அதெல்லாம் கோல்டன் டேஸ் இல்ல என்றான் விழிகளில் ரசிப்புடன். ஆமா என்று மெல்ல முகம் கணிந்தவளும் அவனை கட்டிக்கொண்டு தோள் சாய்ந்தாள். அவளை நம்ம ரிசப்ஷனுக்கு கூப்பிட முடியலையே என வருத்தமாக முனகியவளின் முகம் நிமிர்த்தி இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டவன், அதெல்லாம் இன்விடேஷன் அனுப்பி அவ வர்றதையும் உறுதி செஞ்சாச்சு என்றான் சின்ன கண் சிமிட்டலுடன். டேய், நிஜமாவா? லவ் யூ லவ் யூ லவ் யூ என்று மாறி மாறி ஆனந்தமாக அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டாள் பெண். இந்த லஞ்ச முத்தம்லாம் எனக்கு கொண்டு வேணாம், பொடி என்று பொய்யாய் கோபித்தபடி அவளை விலக்கி தள்ளினான் நாயகன். நீ என்னடா என்ன தள்ளிவிடுறது? நான் ஏன் புருஷனுக்கு தரேன் என அவள் உரிமையுடன் மீண்டும் படையெடுக்க, ஏய் என்றவாறு கண்மண் தெரியாமல் தன் மீது விழுந்து தாக்குதல் தொடுத்தவளின் முத்தத்தில் ஆனந்தமாக வெடித்து சிரித்தபடி அவன் சின்ன பின்னமாகிக் கொண்டிருந்தான். அன்று மாலை வரவேற்பு நடக்க இருக்கின்ற 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று அங்குள்ள ஏற்பாடுகளை சரிபார்த்துவிட்டு வீடி திரும்பிக் கொண்டிருக்கும் நேரம்தான் நினைவு வந்தவளாக தன் நெற்றியை தட்டிக்கொண்டு கணவனிடம் திரும்பினாள் மெரினா. மெத்து, உன்கிட்ட சொல்லவே மறந்துட்ட பாரேன். என்ன என்றவாறு அந்த சாலையில் காரை வளைத்தான் அவன். நேத்து முன்தினம் மாமா கிட்ட பேசினேன் என்றவள் விவரத்தை கூறவும் அவனோ அவளை முறைத்து பார்த்தான். ஏண்டா, அது சரிவராதா? அந்த ஆளு அவ்வளவு மோசமா? இத உடனே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? நீ நேத்து லேட்டா வந்த கோவத்துல இதை மறந்துட்டேனானா என்றவன் யோசனைக்கு செல்ல, உன்னால அந்த ஆளை சமாளிக்க முடியும் தானே என்றாள் பெண் தயக்கத்தோடு. அவள்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடி என்றான் மிருதன் மிகவும் இருமாப்புடன். ஓ, அப்போ நீ அவனை விட மோசமானவனா? மனதினுள் எழுந்த கேள்வியை மிரனாவால் அவனிடம் நேரடியாக கேட்க முடியவில்லை. ஏற்கனவே இந்த ஒரு வாரத்தில் திடீரென்று 2-3 முறை சண்டை போட்டாகிவிட்டது. இருவரின் அடிப்படை குணமும் வேறு என்றாலும் காதல் என்கிற ஒற்றை அலைவரிசையில் அனைத்தையும் பொறுத்து ஒருவர் மற்றொருவருக்காக அவ்வப்பொழுது விட்டுக் கொடுத்து செல்வது இருவருக்குமே புரிந்துதான் இருந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.